ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் டென்டிகோ. இந்த சேனலில் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை உங்களுக்காக நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டூ யூ நோ, நம்ம உடம்புல இருக்க எந்த ஒரு ஆர்கனை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டாலும் அது அந்த தண்ணிக்குள்ளே முழுகிடும். பட் ஒரே ஒரு ஆர்கன் மட்டும்தான் ஃப்ளோட் ஆகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ், தட் இஸ் லங்ஸ். லங்ஸ் இஸ் த ஒன்லி ஆர்கன் ஆஃப் ஹியூமன் which floats in water. இப்படிப்பட்ட லங்ஸோடைய அனாட்டமியை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. Lungs. A pair of lungs is located at the thoracic cavity which is conical in shape. இதுதான் thoracic cavity. இதுக்குள்ள தான் ஒரு pair of lungs லொக்கேட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. லைக் எப்படி நம்ம கிரேனியல் கேவிட்டியில் பிரெயின் லொக்கேட் ஆயிருக்கோ, அப்புறம் அப்டாமினல் கேவிட்டியில் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்லாம் லொக்கேட் ஆயிருக்கோ, அதே மாதிரி இந்த தொராசிக் கேவிட்டியில் லங்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லங்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லங்கு, ரைட் லங் அப்படின்னு ரெண்டாக டிவைட் ஆயிருக்கும். இந்த ரெண்டையும் மீடியாஸ்டினம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா தான் செப்பரேட் பண்ணுது. இந்த லங்ஸோடைய மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன். அதனால இதை பிரைமரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லங்ஸை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குமா, லைக் பொசு பொசுன்னு. அண்ட் இது பார்க்கறதுக்கு ப்ரௌனிஷ் ஆர் கிரேயிஷ் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த லங்ஸு ரைட் லங் லெஃப்ட் லங்குன்னு ஈக்குவலாக சென்டரில் பிரிச்சிருந்தாலும் ரைட் லங்கு லெஃப்ட் லங்கை விட பெருசாக இருக்குமா. தட் இஸ் ரைட் லங் பார்த்தீங்கன்னா 700 கிராம்ஸும் லெஃப்ட் லங் பார்த்தீங்கன்னா 550 600 கிராமுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸோடைய பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். கன்சிடர் இது ஒரு ரைட் லங் அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் லங். இந்த ரெண்டு லங்லையும் இந்த பார்ட்டுக்கு பேர் தான் அபெக்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் கீழே அடியில் இருக்க பார்ட்டை பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அபெக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்ல இருந்து 2.5 சென்டிமீட்டர் மேலே லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா டயாஃப்ராம் சொல்லக்கூடிய ஒரு மசில் மேலே உக்காந்துட்டு இருக்கும். இந்த டயாஃப்ராம் தான் நம்ம லிவரையும் விச் மீன்ஸ் கல்லீரலையும் லங்ஸையும் செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த லங்ஸோடைய பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் உள்ள போயிருக்கும், அதாவது கான்கேவா இருக்கும். அண்ட் இந்த லங்ஸை பார்த்தீங்கன்னா நடுவுல அங்கங்க பள்ளம் மாதிரி தெரியும், அதாவது ஃபிஷர். லைக் இப்போ எப்படி ஒரு வறண்ட நிலத்துல நடுவுல ஒரு கோடா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நம்ம லங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம ரைட் லங்ல 2 ஃபிஷர் இருக்கும், லெஃப்ட் லங்ல ஒரு ஃபிஷர் இருக்கும். நம்ம ரைட் லங்ல பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஃபிஷர் அண்ட் ஹரிசாண்டல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஃபிஷர் இருக்கும். பட் லெஃப்ட் லங்ல பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு ஃபிஷர் தான் இருக்கும். இந்த ஃபிஷர்ஸை வச்சு தான் லங்ஸை பிரிப்பாங்க. அதாவது நம்மளுடைய ரைட் லங் பார்த்தீங்கன்னா ரைட் அப்பர் லோப், ரைட் மிடில் லோப் அண்ட் ரைட் லோவர் லோப் அப்படின்ட்டு இந்த ஃபிஷர்ஸை வச்சு பிரிப்பாங்க. ஹரிசாண்டல் ஃபிஷர் வந்து ரைட் அப்பர் லோபையும் ரைட் மிடில் லோபையும் செப்பரேட் பண்ணுது. ஆப்ளிக் ஃபிஷர் பார்த்தீங்கன்னா மிடில் லோப்லேருந்து லோவர் லோபை செப்பரேட் பண்ணுது. அதே மாதிரி லெஃப்ட் லங்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்பர் அண்ட் லெஃப்ட் லோவர்னு இந்த ஆப்ளிக் ஃபிஷர் லெஃப்ட் லங்கை ரெண்டாக பிரிக்குது. ரைட் லங்கை விட லெஃப்ட் லங்கு ஸ்மாலாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஹார்ட். நம்ம ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி லெஃப்ட்ல லொக்கேட் ஆயிருக்கிறதுனால லெஃப்ட் லங்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். லைக் இந்த மாதிரி தான் நம்ம லங்ஸுக்கு முன்னாடி ஹார்ட் லொக்கேட் ஆயிருக்கும். அண்ட் இந்த ஹார்ட்டுக்கு பின்னாடி, அதாவது இந்த ஹார்ட் இல்லாமல் அதுக்கு பின்னாடி லங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் இருக்கிற ஏரியாவில் ஒரு நாட்ச் மாதிரி இருக்கும். அதை தான் கார்டியாக் நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கார்டியாக் நாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும், அதாவது பார்க்கறதுக்கு நாக்கு மாதிரி இருக்கு. அதனால இதை லிங்குலா ஆஃப் த லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது லிங்குலா. டூ யூ நோ, நம்ம லங்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் மட்டும் இருக்காது. ஆக்சுவலா நம்ம லங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மேலே 2 கவரிங் இருக்கும். லைக் எப்படி நம்ம புக்ஸ் மேலே ப்ரௌன் ஷீட் போட்டு அதை கவர் பண்றோமோ அதே மாதிரி லங்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விசரல் ப்ளூரா அண்ட் பெரைட்டல் ப்ளூரா அப்படின்னு 2 வகையான லேயர் இருக்கும். இந்த விசரல் ப்ளூராக்கும் பெரைட்டல் ப்ளூராக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்கும். அதை தான் ப்ளூரல் ஸ்பேஸ், என்னது ப்ளூரல் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தான் மோஸ்ட்டாக நம்ம லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த டாபிக். நம்ம லங்ஸ்ல பார்த்தீங்கன்னா பார்டர்னு சொன்னீங்கன்னா 3 பார்டர் இருக்கும். சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் 2 சர்ஃபேஸ் இருக்கும். அந்த 3 பார்டர் என்னென்னா ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர் அண்ட் இன்ஃபீரியர் பார்டர். சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் மீடியல் சர்ஃபேஸ். கன்சிடர் இது ஒரு லங். இந்த லங்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் ஆன்டீரியர் பார்டர் அண்ட் இதுதான் போஸ்டீரியர் பார்டர். அடுத்ததா இது இன்ஃபீரியர் பார்டர். நெக்ஸ்ட் இதுதான் கோஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
மீடியல் சர்ஃபேஸ். மீடியல் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீடியாஸ்டினம் மண்டை இருக்க சர்ஃபேஸை மீடியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கார்டியாக் நாட்ச் அப்படின்னு சொன்ன நாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டீரியர் பார்டர்ல தான் லொக்கேட் ஆயிருக்குமா. நெக்ஸ்ட் போஸ்டீரியர் பார்டர் பார்த்தீங்கன்னா வெர்டிபிரல் காலம் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த ரெண்டு சர்ஃபேஸ், கோஸ்டல் சர்ஃபேஸ் அண்ட் மீடியல் சர்ஃபேஸ். இந்த கோஸ்டல் சர்ஃபேஸையும் மீடியல் சர்ஃபேஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சர்ஃபேஸையும் பிரிக்கிற இந்த பார்டருக்கு பேர் தான் இன்ஃபீரியர் பார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கோஸ்டல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரிப்ஸுக்கு பக்கத்தில் பேரலா போற இந்த சர்ஃபேஸ் தான் கோஸ்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்குமா. ஃபைனலா இதுதான் மீடியல் சர்ஃபேஸ். இந்த மீடியல் சர்ஃபேஸை ஃபர்தரா ரெண்டா பிரிக்கிறாங்க, அதாவது வெர்டிபிரல் பார்ட் அண்ட் மீடியாஸ்டைனல் பார்ட். இந்த மீடியல் சர்ஃபேஸ்ல வெர்டிபிரல் காலம் பக்கத்தில் இருக்க பார்ட்டை வெர்டிபிரல் பார்ட்னும் மீடியாஸ்டைனம் பக்கத்தில் இருக்க பார்ட்டை மீடியாஸ்டைனல் பார்ட் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. இந்த மீடியாஸ்டைனல் பார்ட்ல தான் ரூட் ஆஃப் த லங்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம லங்ஸ்ல 3 பார்டர் இருக்கு, 2 சர்ஃபேஸ் இருக்கு. இந்த மீடியல் சர்ஃபேஸ்ல தான் இதை மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பார்ட்டுக்கு பேர் தான் ரூட் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிளான்ட்டோடைய ரூட்ல பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், வாட்டர் எல்லாமே அது வழியா தான் போகும். அதே மாதிரி நம்ம லங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸ்லயும் அதுக்கு தேவையான நியூட்ரியன் சப்ளை, பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை, லிம்பாட்டிக் சப்ளை எல்லாமே இந்த ரூட் வழியா தான் போகும், ரூட் வழியா தான் வெளியே வரும். அண்ட் இந்த ரூட்ல அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போற அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு பேரு தான் HILUM, ஹைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைலம் தான் நம்ம லங்ஸுக்கு கேட்வே மாதிரி. லைக் யாரா இருந்தாலும் இது வழியா தான் உள்ள போக முடியும், யாரா இருந்தாலும் இது வழியா தான் வெளியே வர முடியும். லெட் அஸ் கன்சிடர் இது ஒரு ஹைலம். இந்த ஹைலம் வழியா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹைலம் வழியா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 பிராங்கை. இந்த ஹைலம் வழியா லங்ஸுக்குள்ள போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஹைலம்ல பல்மனரி ஆர்டரி அண்ட் பல்மனரி வெயினும் போகும், பிராங்கோ பல்மனரி லிம்ப் நோட்ஸும் போகும், கூடவே பிராங்கியல் ஆர்டரியும் போகும், பிராங்கியல் வெயினும் போகும். அண்ட் இந்த ஹைலம் வழியா பல்மனரி நர்வ் பிளக்ஸஸும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 லங்ஸ்லயும் ஃப்ரீனிக் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நர்வும் போகும்னு சொல்றாங்க. இந்த 2 லங்ஸ்லயும் ஒரே மாதிரி தான் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு சிலது ஒரு மாதிரி போகும், ஒரு சிலது வித்தியாசமா போகும். லைக் இந்த பிராங்கியல் ஆர்டரி பாத்தீங்கன்னா நார்மலா ரைட் லங்ல ஒரே ஒரு பிராங்கியல் ஆர்டரி தான் போகும். பட் இந்த லெஃப்ட் லங்ல பாத்தீங்கன்னா 2 பிராங்கியல் ஆர்டரி போகும். அது மட்டும் இல்லாம இந்த 2 லங்ஸ்ல இருக்க ஹைலம் அண்ட பாத்தீங்கன்னா ஏரியோலர் டிஷ்யூஸும் பிரசன்ட் ஆயிருக்கும், கூடவே கேப்சூலும் பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பிளட் சப்ளை ஆஃப் த லங்ஸ். நம்ம லங்ஸுக்கு ஆர்டரியல் சப்ளை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் லங்குக்கு ஒரு மாதிரி போகும், ரைட் லங்குக்கு ஒரு மாதிரி போகும். லெஃப்ட் லங்குக்கு பாத்தீங்கன்னா 2 பிராங்கியல் ஆர்டரி மூலமா தான் பிளட் சப்ளை ஆகுது. அந்த 2 பிராங்கியல் ஆர்டரியும் பாத்தீங்கன்னா தொராசிக் ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டரியோடைய பிரான்ச். இந்த தொராசிக் ஆர்டரி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரியோடைய பிரான்ச். இந்த லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரி பாத்தீங்கன்னா ஆர்ச் ஆஃப் அயோட்டால இருந்து உருவாகிற ஒரு பிரான்ச். அடுத்ததா ரைட் லங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிராங்கியல் ஆர்டரி மூலமா தான் ஆர்டரியல் சப்ளை நடக்குது. அந்த பிராங்கியல் ஆர்டரியும் பாத்தீங்கன்னா தொராசிக் ஆர்டரியில இருந்து வராது, அது வந்து தேர்ட் போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்டரின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டரியில இருந்து வரும், which is a branch of thoracic artery. thoracic artery பாத்தீங்கன்னா லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரியோட பிரான்ச். அண்ட் இந்த லெஃப்ட் சப்கிளேவியன் ஆர்டரி பாத்தீங்கன்னா அயோட்டிக் ஆர்ச்சோட ஒரு பிரான்ச். இதுதான் ஆர்டரியல் சப்ளை. அடுத்ததா வீனஸ் ட்ரைனேஜ் பாத்தீங்கன்னா யூசுவலா 2 லங்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதாவது 2 பிராங்கியல் வெயின்ஸ் வீனஸ் ட்ரைனேஜ் பண்ணும். அண்ட் இந்த 2 பிராங்கியல் வெயினும் கலெக்ட் பண்ண பிளட்டை அசைகோஸ் வெயின், அசைகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெயின்ல ட்ரெயின் பண்ணும். பட் இந்த லெஃப்ட் லங் மட்டும் பாத்தீங்கன்னா அசைகோஸ் வெயின்லயும் பண்ணும், சுப்பீரியர் இன்டர்கோஸ்டல் வெயின் சொல்லக்கூடிய இந்த 2 வெயின்லயுமே ட்ரெயின் பண்ணும். ட்ரைனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி நம்ம லேக்ஸ்ல இருக்க வாட்டர்லாம் ரிவர்ல கலக்குது, ரிவர்ல இருக்க வாட்டர்லாம் சீல கலக்குது, சீல இருக்க வாட்டர்லாம் ஓஷன்ல கலக்குது, அதே மாதிரி நம்ம ஆர்கன்ல இருந்து கலெக்ட் பண்ண டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு ஹார்ட்ல கலெக்ட் ஆகும். அதை தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பிராங்கியல் வெயினும் அசைகோஸ் வெயின்ல ட்ரெயின் ஆகுது. இந்த அசைகோஸ் வெயின் பாத்தீங்கன்னா இன்ஃபீரியர் வீனா கேவா ஆஃப் த ஹார்ட்ல போயிட்டு டைரக்டா ட்ரெயின் ஆகுது. இதுதான் வீனஸ் ட்ரைனேஜ். இது மட்டும் இல்லாம நம்ம ஹார்ட்ல பாத்தீங்கன்னா 2 பல்மனரி ஆர்டரி லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டோட வந்து அந்த லங்ஸ்ல இருக்க ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணிட்டு 4 பல்மனரி வெயின்ஸ் மூலமா ஹார்ட்டுக்கு மறுபடியும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போய் சேர்க்குது. தஸ் இதெல்லாம் தான் நம்ம லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்.
அடுத்ததா நம்ம லங்ஸுக்கு நர்வ் சப்ளை என்னன்னு பார்க்கலாம். நர்வ் சப்ளைல பார்த்தீங்கன்னா பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளைல வேகஸ் நர்வ் தான் இருக்கு. சிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளைல ஸ்பைனல் கார்டு, அதாவது 2nd to 5th ஸ்பைனல் செக்மெண்ட்ல இருந்து நர்வ் பிளக்ஸஸ் வந்து சிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளை நம்ம லங்ஸுக்கு பண்ணுது. நர்வ் பிளக்ஸஸ் அப்படின்னா ஒரு இன்டர்கனெக்டட் நெட்வொர்க் ஆஃப் த நர்வ்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் ஆஃப் த லங்ஸ் கேட்டீங்கன்னா பிராங்கோ பல்மனரி லிம்ப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் ஆஃப் லிம்ப் நோட்ஸ் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜை பண்ணுது. At last, let's quickly recap. Lungs is a major respiratory organ which is divided into right and left. Right lung has 3 lobes, left lung has 2 lobes, which are divided by oblique fissure and horizontal fissure. Blood is supplied by bronchial arteries and drained into bronchial veins. Nerve supply is done by vagus nerve and the sympathetic nerve plexus from the spinal cord. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அட்லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா நீங்கள் பற்பல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.